தமிழக மாணவ மாணவியர்களை வரவேற்கிறேன். இது ஈஸி இங்கிலீஷ் இலக்கணம். நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? இன்டெஃபினட் ப்ரொனவுன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்டெஃபினட் ப்ரொனவுன் அதோடைய சிங்குலர் ப்ரொனவுன்ஸ் பார்த்துட்ருக்கோம். சிங்குலராக அதாவது ஒருமையாக வரக்கூடிய இன்டெஃபினட் ப்ரொனவுன் பிரதிபெயர்ச்சொல், கால வரையற்ற பிரதிபெயர்ச்சொல், அதாவது உறுதியாக ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடப்படாத, எக்ஸாக்டாக குறிப்பிடப்படாத ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ குறிப்பதற்கு இன்டெஃபினட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். அது சிங்குலராக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனுடைய கண்டினியூஷனாக இப்போ செகண்ட் பார்ட் இன்டெஃபினட் ப்ரொனவுன் பார்க்க போகிறோம். நம்ம மச் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? லிட்டில் லெஸ் மச் வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக வரக்கூடிய எய்தர், நெய்தர், ஈச், இதை இன்டெஃபினட் ப்ரொனவுன் அப்படின்னு சில ஸ்காலர்ஸ் கிராமட்டிக்கல் ஸ்காலர்ஸ் குறிப்பிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் கிராமட்டிக்கல் ஸ்காலர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த எய்தர், நெய்தர், ஈச் இது மூணையும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு வரையறுத்து சொல்கிறாங்க. ஸோ இந்த எய்தர், நெய்தர், ஈச் அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்ற லிஸ்ட்டில் வச்சு பார்க்க போகிறோம். இந்த எய்தர், நெய்தர், ஈச் இது மூணையும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனுக்கு கீழே பார்த்துட்டு அப்படியே நம்ம இன்டெஃபினட் ப்ரொனவுனை கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த இன்டெஃபினட் ப்ரொனவுன் ப்ளூரல் எப்படி வரும், சிங்குலர் ப்ளூரல் போத் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் எய்தர், நெய்தர், ஈச். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லும்போது கன்சிடர் அ மெம்பர் ஆஃப் குரூப் செப்பரேட்லி ரேதர் தென் கலெக்டிவ்லி. அதாவது ஒரு குரூப்பில் இருந்து மெம்பர்ஸை கலெக்டிவாக நினைக்காம, அதாவது மொத்தம் அப்படின்னு நினைக்காம செப்பரேட் பண்ணுறது, தனித்தனியாக நினச்சி புரிஞ்சுக்கிறது, அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது சொல்லப்படுது. எய்தர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் புரியும். ஸோ எய்தருக்கு போகலாம். எய்தர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன் ஆர் த அதர் ஆஃப் டூ பர்சன் ஆர் திங், அதாவது ரெண்டில் ஒன்று அல்லது ரெண்டுமே அல்லது ரெண்டில் ஒன்று அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எய்தர் யூஸ் பண்ணப்படும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இட் ஹேஸ் நாட் பீன் ஈஸி ஃபார் எய்தர் ஆஃப் அஸ். இந்த அஸ் பர்சனல் ப்ரொனவுன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அஸ் நாங்கள் அப்படின்னு சொல்லி ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த அஸ் நிறைய பேரை குறிக்கும். ஆனால் அது எய்தரோடு சேர்ந்து வந்துச்சுன்னா இந்த அஸ் ரெண்டு பேரை தான் குறிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டு பொருளையோ ரெண்டு பேரையோ ரெண்டு கருத்தையோ தான் குறிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். இட் ஹேஸ் நாட் பீன் ஈஸி, அது ஒரு இலகுவான விஷயம் கிடையாது. ஃபார் எய்தர் ஆஃப் அஸ், அதாவது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த விஷயம் மிக இலகுவானது கிடையாது அப்படின்ற அர்த்தத்தில் வருது. ரெண்டில் ஒன்று அல்லது ரெண்டுமே அப்படின்ற அர்த்தம் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எய்தர் ஆஃப் அஸ் அப்படிங்கும்போது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையுமே இண்டிகேட் பண்ணி சொல்லுது. ஸோ எய்தர் அப்படிங்கும்போது ரெண்டுமே அப்படிங்கிற அர்த்தத்தில் வர்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ மஸ்ட் எய்தர் ஜம்ப் ஓவர்போர்ட் இன்டு த சீ or be slain with your own sword. You must either jump overboard into the sea. நீ கடல்ல ஒன்று குதிக்கணும், or be slain அல்லது கொல்லப்படணும், with your own sword அல்லது உன்னுடைய வாளாலேயே நீ கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டில் ஒரு ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த எய்தர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ எய்தர் அப்படிங்கும்போதும் அந்த எய்தர் ரெண்டில் ஒன்று அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுமே அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ எய்தர் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். நெய்தர் அதாவது ரெண்டுமே கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் நெய்தர் யூஸ் பண்ணப்படும். அதாவது ஒன் ஆர் நாட் அதர் ஆஃப் டூ பர்சன் ஆர் திங், அதாவது பொருளோ நபரோ இடமோ ஒன்றும் கிடையாது, இரண்டும் கிடையாது, இரண்டில் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ இரண்டில் ஒன்றும் கிடையாது, இரண்டுமே கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நெய்தர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணப்படும். ஸோ ஐ கீப் டெல்லிங் போலீஸ் and lawyer but neither believes me. அதாவது I keep telling police and lawyer, நான் வக்கீல்கிட்டையும் போலீஸ்டையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன்,
பட் நெய்தர் பிலீவ்ஸ் மீ. ஆனால் ரெண்டு பேருமே நம்பலை அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு. ஸோ நெய்தர் அப்படிங்கும்போது இரண்டுமே கிடையாது அல்லது இரண்டில் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அர்த்தத்தில் வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். எய்தருக்கு ஆப்போசிட் அண்டர்ஸ்டாண்ட் நெய்தர். அடுத்தது ஈச் பார்க்கலாம். ஈச் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் வருது? எவ்ரி ஒன் ஆஃப் டூ ஆர் மோர் பர்சன் ஆர் திங்ஸ் செப்பரேட்லி. இரண்டிற்கும் அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட அனைத்தையும் தனித்தனியே பிரித்து அறிவது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஈச் ஹேஸ் his own thoughts. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய சொந்த கருத்தாக்கத்தை உள்ளிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு சொந்த கருத்து இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு என்று சொந்த கருத்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லும்போது எல்லா நபரையும் குறித்தாலும் அந்த அனைத்து நபரையும் ஒவ்வொருத்தருமாக அவங்களுக்குன்னு தனித்தனி தாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இது சொல்லும்போது இது எல்லாமே எப்படி இருக்குது? சிங்குலராக இருக்குது. சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரொனவுன் அப்படின்னும் இதை சொல்லலாம். ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ சிங்குலர் முடிஞ்சிருச்சு. சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரொனவுன் நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ளூரல் இன்டெஃபினட் ப்ரொனவுனுக்கு போகலாம். இந்த ப்ளூரல் இன்டெஃபினட் ப்ரொனவுன் இஸ் ஆல்வேஸ் ப்ளூரல். எப்போவுமே அது பன்மையாக தான் இருக்கும். போத், ஃபியூ, மெனி, அதர்ஸ், செவரல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளூரல் இன்டெஃபினட் ப்ரொனவுனில் நம்பர் 1 வந்து போத். போத் அப்படின்னு சொல்லும்போது டூ பீப்புள் ஆர் திங் சீன் டுகெதர். ரெண்டு பேரை சேர்த்து, ரெண்டு பொருளையோ ரெண்டு நபரையோ சேர்த்து பார்க்கும்போதோ சேர்த்து சொல்லும்போதோ இந்த போத் யூஸ் பண்ணப்படும். போத் ஆர் குட். ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது போத் யூஸ் பண்ணப்படும். போத் ஆஃப் யூ கம் இன்சைட். ரெண்டு பேரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரையும் இணைத்து டுகெதராக சொல்லும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய வார்த்தை போத். இந்த போத் எப்போவுமே ஒரு ப்ளூரலாகத்தான் யூஸ் பண்ணப்படும். ஸோ இட் இஸ் ப்ளூரல் இன்டெஃபினட் ப்ரொனவுன். ஓகே. அடுத்தது ஃபியூ. ஃபியூ அப்படின்னா அ ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் திங். ஒரு குறுகிய சிறிய எண்ணிக்கையை உடைய மக்களுக்கோ அல்லது பொருளுக்கோ நம்ம ஃபியூ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ அது திங்காக இருந்தாலும் பர்சனாக இருந்தாலும் ஃபியூ அப்படிங்கும்போது குறைந்த எண்ணிக்கை உடையதை குறிக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஃபியூ ஹாவ் கிரேட்ஃபுல் டு காட். இறைவனுக்கு குறைவான நபர்களே நன்றி செலுத்தக்கூடியவர்கள். ஸோ இந்த ஃபியூ எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு? குறைந்த நபர்களுடைய எண்ணிக்கையை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் மெனி. அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் திங். அதிகமான எண்ணிக்கையுடைய மக்களையோ அல்லது பொருளையோ குறிப்பதற்கு மெனி யூஸ் பண்ணப்படும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெனி ஹாவ் கம் ஆல்ரெடி. நிறைய பேர் ஏற்கனவே வந்துட்டாங்க. ஒரு இன்டெஃபினட் ப்ரொனவுன் ப்ளூரலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த மெனி ஒரு ப்ளூரல் indefinite pronoun. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் அதர்ஸ். ஸோ அதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதர் பீப்புள், நாட் அஸ், நம்மளை குறிக்காது, மற்றவங்களை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ளூரல் இன்டெஃபினட் ப்ரொனவுன். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஐ எம் ஷியோர் தட் அதர்ஸ் ஹாவ் ட்ரைட் பிஃபோர் அஸ். நமக்கு முன்னாலேயே நிறைய பேர் இதை முயற்சி செய்திருப்பார்கள் என்பது எனக்கு உறுதியாக தெரிகிறது அப்படின்னு சொல்லும்போது ஐம் ஷியோர், எனக்கு நல்லா தெரியும், தட் அதர் ஹாவ் ட்ரைட் பிஃபோர் அஸ், நமக்கு முன்னாடியே நிறைய பேர் இதை முயற்சி செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதர்ஸ் ஒரு ப்ளூரல் இன்டெஃபினட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் ஒன் செவரல். அதாவது மோர் தேன் டூ பட் நாட் மெனி. அதாவது செவரல் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுக்கும் மேற்பட்டது தான், ஆனால் ரொம்ப அதிகமான ஒரு எண்ணிக்கையுடையது கிடையாது. நாட் மெனி, ரொம்ப மெனி அளவுக்கு இது நிறைய கிடையாது. அதுக்கும் கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையுடையது தான் செவரல் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணப்படும். ஸோ மோர் தேன் டூ அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்டது தான், பட் நாட் மெனி. அது ரொம்ப அதிகமான ஒரு பொருளையோ நபர்களையோ குறிப்பதில்லை. ஸோ செவரல் அப்படிங்கும்போது ஒரு கணிசமான ஒரு லெவல் ஆஃப் ப்ளூரலுக்கு பயன்படுத்தப்படும். எக்ஸாம்பிள் பார்த்துலாம். Due to the pandemic situation, several left or leave from the private school. Due to the pandemic situation, இந்த pandemic situation காரணமாக several left from the private school. அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க, ப்ரைவேட் ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க
அப்படின்னு சொல்லும்போது அந்த செவரல் எப்படி பயன்படுத்தப்படுது? ஒரு ப்ளூரல் இன்டெஃபினிட் ப்ரொனவுன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல், இது ரெண்டுத்துக்குமே வரும். அடுத்து வரக்கூடிய இன்டெஃபினிட் ப்ரொனவுன் வந்து சிங்குலராகவும் பயன்படுத்தப்படும், ப்ளூரலாகவும் பயன்படுத்தப்படும். என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஸோ என்னென்ன வேர்டு? ஆல், எனி, மோர், மோஸ்ட், நன், சம், சச். ஸோ நம்பர் 1 வந்து ஆல். ஆல் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் வரும்? த ஹோல் குவான்டிட்டி ஆஃப் சம்திங், ஏதேனும் ஒன்றிலிருந்து மொத்தமான அளவை குறிப்பிடும்போது ஆல் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அதாவது மொத்த குவான்டிட்டி, மொத்த அளவையும் குறிக்கிறதுக்காக இந்த ஆல் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த ஆல் வந்து சிங்குலராக எப்படி வரும், ப்ளூரலாக எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல் இஸ் வெல், எல்லா ஒவ்வொன்றும் நன்று. ஆல் இஸ் வெல் அப்படிங்கும்போது இது எப்படி ஒவ்வொன்றும் அப்படின்ற அர்த்தம் வருது அப்படின்னா, இது வந்து இந்த ஆல் இஸ் வெல் வந்து கண்டிப்பாக சிங்குலராக தான் இருக்க முடியும். பிகாஸ் இஸ் இருக்கு. பிகாஸ் இஸ் வந்து எதுக்கு பயன்படுத்தப்படும்? ஒருமையான ஒரு வார்த்தைக்காக பயன்படுத்தக்கூடியது தான். ஸோ ஆல் வந்து ஒருமை அப்படிங்கிறத இங்கே இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த இஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இஸ் இருந்துச்சுன்னா ஆல்ங்கிறது சிங்குலராக இருக்கும். ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஒவ்வொன்றும் நன்று, மொத்தமும் சேர்ந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒன்றும் நல்லா இருக்குது அப்படின்னு தனித்தனியாக வரையறுத்து சொல்லப்படுறதுனால தான் இந்த இஸ் வந்திருக்கு. ஸோ ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆல் வந்து சிங்குலர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆல் ஆர் கேம், அனைவரும் வந்துள்ளனர் அப்படின்னு சொல்லும்போது பன்மையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஐ மீன் ப்ளூரலாக இருக்குது. இந்த ஆல் வந்து ப்ளூரலாக இருக்குது. எப்படி? ஆர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இஸ்ஸோடைய ப்ளூரல் என்னது? ஆர் இல்லையா? ஆல் ஆர் கேம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆரை வச்சு இந்த ஆல் வந்து ப்ளூரலாக இருக்குன்றத நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து சிங்குலர் இன்டெஃபினிட் ப்ரொனவுன், இந்த ஆல் வந்து ப்ளூரல் இன்டெஃபினிட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் ஒன் எனி, அதாவது ஏதாவது, யாராவது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது தான் எனி. நோ மேட்டர் ஹவு மச் ஆர் ஹவு மெனி, நமக்கு தேவையில்லை. எத்தனைங்கிறதோ எவ்வளோ அப்படிங்கிறதோ நமக்கு தேவை கிடையாது. ஏதாவது யாராவது, யாராவது வாங்க, ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த எனி வந்து ஒரு சிங்குலர் இன்டெஃபினிட் ப்ரொனவுனாகவும் பயன்படுத்தப்படும். அட் தி சேம் டைம் ஒரு ப்ளூரல் இன்டெஃபினிட் ப்ரொனவுனாகவும் பயன்படுத்தப்படும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இஸ் எனி கேம், யாராவது வந்து விட்டார்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த எனி வந்து சிங்குலராக எது இண்டிகேட் பண்ணுது? இந்த இஸ் தான் பண்ணுது. ஸோ இஸ் எனி கேம் அப்படின்னு கேட்கும்போது இந்த எனி சிங்குலர் இன்டெஃபினிட் ப்ரொனவுன். அடுத்து ப்ளூரல் பாருங்கள். ஆர் எனி லீவிங், யாராவது போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆர் எனி லீவிங், இந்த எனி வந்து ப்ளூரலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர். ஸோ ஆர் எனி லீவிங், யாராவது போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஒரு ப்ளூரல் இன்டெஃபினிட் ப்ரொனவுன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். தேர்ட் ஒன் மோர். மோர் அப்படின்னு சொல்லும்போது அ கிரேட்டர் குவான்டிட்டி ஆஃப் சம்திங், கிரேட்டர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் திங். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஏதேனும் ஒன்றின் அளவு உயர்ந்ததாக இருந்தது அல்லது ஒரு பொருளோ நபரோ அவங்களுடைய எண்ணிக்கை வந்து உயர்வாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மோர் வந்து பயன்படுத்தப்படும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். சிங்குலருக்கு தேர் இஸ் மோ ஓவர் தேர், அங்கே இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்ற பயன்பாட்டுக்கு தேர் இஸ் மோ ஓவர் தேர் அப்படின்ற மோர் அப்படிங்கிற ஒரு இன்டெஃபினிட் ப்ரொனவுன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து சிங்குலர். எப்படி சிங்குலர்? இஸ் இருக்குது. ஸோ இஸ் வந்து இது வந்து சிங்குலர்ன்றதை இண்டிகேட் பண்ணுது. ப்ளூரலுக்கு பாருங்கள். மோ ஆர் டிரைவிங் இன் சென்னை, அதிகமான நபர் சென்னையில் வண்டி ஓட்டக்கூடியவர்கள், ஓட்டுபவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மோர் வந்து ப்ளூரல் இன்டெஃபினிட் ப்ரொனவுனாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஆர். ஆர் இருக்கிறதுனால இது வந்து என்னவா இருக்குது? ப்ளூரலாக இருக்குது. இஸ் இருக்கிறதுனால இது வந்து சிங்குலராக இருக்குது. ஸோ இந்த மோர் வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இன்டெஃபினிட் ப்ரொனவுன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். மோஸ்ட். அதாவது மோஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் வரும்? த மெஜாரிட்டி, நியர்லி ஆல். ஆல் எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சோ அதே போல் இந்த மோஸ்ட் வந்து அதுக்கு கொஞ்சம் நியராக இருக்கும்.
ஆல்க்கு என்ன அர்த்தம் கொடுக்குறோமோ அந்த அர்த்தத்தில் கிட்டத்தட்ட வரும். மோருக்கும் மோஸ்ட்டும், இதுவும் மோர் தான், நிறைய தான், மோஸ்ட்டும் நிறைய அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஆனால் இதை எந்த சென்டென்ஸில் பயன்படுத்தணும், இதை எந்த சென்டென்ஸில் பயன்படுத்தணுன்ற டிஃப்ரெண்ட் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா சிங்குலராக பயன்படுத்தப்படும் அண்ட் ப்ளூரலாக பயன்படுத்தப்படும். சிங்குலராக எப்படின்னா மோஸ்ட் வாஸ் ஹெல்டு, நிறைய நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் வாஸ், இந்த வாஸ்ங்கிறது சிங்குலர் இல்லையா, இந்த வாஸ் வந்திருக்கிறதுனால இந்த மோஸ்ட் வந்து ஒரு சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரொனவுன். அடுத்தது ப்ளூரலுக்கான எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஹாவ் டைட் இன் சுனாமி. சுனாமி பேரலையால் அதிகமான பேர் இறந்து விட்டார்கள், நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மோஸ்ட் வந்து ப்ளூரலாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஹேவ் டைட் அப்படின்னு சொல்லும்போது ஹேவ் வந்து பன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஸோ வந்து இந்த மோஸ்ட் என்னவா இருக்குது, ப்ளூரலாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி இன்டெஃபினட் ப்ரொனவுன் சிங்குலரில் ஹேவ் பார்த்தோம். ஆனால் அந்த இன்டெஃபினட் ப்ரொனவுன்லாம் அனதராக இருக்கட்டும், லெஸ்ஸாக இருக்கட்டும், லிட்டிலாக இருக்கட்டும், சம்திங், எவ்ரி ஒன், இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஹேவோட வந்திருக்கலாம். வந்தாலும் அது சிங்குலர் தான். பிகாஸ் அந்த வேர்டே சிங்குலருக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே மோஸ்ட், மோர், எனி, ஆல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சிங்குலருக்கும் வரும் ப்ளூரலுக்கும் வருங்கிறப்ப தான் நமக்கு எது சிங்குலர் ப்ளூரல் அப்படின்ற குழப்பம் வரும். ஸோ இந்த வாஸ், இந்த ஹேவ், இந்த இஸ், ஆர் இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இது வந்து ஒரு சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறத. ஸோ மோஸ்ட் வந்து வாஸோட வரும்போது இது வந்து சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரொனவுன், ஹேவோட வரும்போது ப்ளூரல் இன்டெஃபினட் ப்ரொனவுன். இஸ், ஆர், வாஸ் இதெல்லாம் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸு. ஆக்சிலரி வேர்ப்ஸ் படிக்கும்போது எப்படி எது சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிறத வந்து டீச் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன், நன். நன் அப்படின்னு சொல்லும்போது நாட் எனி, ஏதாவதும் கிடையாது, யாராவதும் கிடையாது, நோ பர்சன் ஆர் நோ பர்சன்ஸ், எந்த நபர்களும் கிடையாது, எந்த நபரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு தான் நன் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். சிங்குலருக்கு, ஹி இன்வைட்டட் த ஃப்ரெண்ட்ஸ், அவர் நண்பர்களை அழைத்தார். ஸோ வாய் இஸ் நன் கம்மிங், ஏன் வந்து யாருமே வரல. ஸோ வாய் இஸ் நன் கம்மிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த நன் வந்து சிங்குலர், பிகாஸ் இஸ் இருக்கு இல்லையா. ஸோ யாருமே வரலை அப்படிங்கிறதுக்கு தான் நன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணப்படும். ஸோ இந்த நன் வந்து சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரொனவுனாக இருக்குது. அவர் வந்து நண்பர்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணார், ஆனால் யாருமே வரலை அப்படின்னு சொல்லும்போது நன் யூஸ் பண்ணுறோம். அந்த நன் வந்து ஒரு சிங்குலர் இன்டெஃபினட் ப்ரொனவுனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ ப்ளூரல் இன்டெஃபினட் ப்ரொனவுனுக்கு பார்ப்போம். ஹி இன்வைட்டட் த ஃப்ரெண்ட்ஸ், அவர் நண்பர்களை அழைத்தார். பட் நன் ஹாவ் கம், ஆனால் யாருமே வரலை அப்படின்னு சொல்லி ப்ளூரலாக பயன்படுத்தப்படும் போது இந்த நன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நன் வந்து ப்ளூரல் அப்படிங்கிறத வந்து இந்த ஹேவ் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இஸ் வந்தால் யாருமே அப்படிங்கிறத யாருமேன்ற ஒவ்வொருத்தரையும் குறிக்கும். ஹேவ் வந்தால் அனைத்து நபர்களையும் சேர்த்து ப்ளூரலாக குறிக்கும். ஒவ்வொருத்தரும் வரல, எல்லாருமே வரல, யாருமே வரல, யாருமே வரலன்றது தான் ரெண்டுத்துக்கும் பொருள். ஆனால் இங்கே ஒவ்வொரு தனிநபரையும் குறித்து சொல்லுது. ஸோ இஸ் இருக்குது, இங்கே வந்து எல்லாரையும் சேர்த்து சொல்லுது, ஹேவ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். சிக்ஸ்த் ஒன், சம். சம் அப்படிங்கும்போது ஒரு அன்ஸ்பெசிஃபைடு குவான்டிட்டி ஆஃப் சம்திங், ஏதேனும் ஒரு அளவை குறிப்பிட்டு சொல்லாமல் இருப்பதற்கு சம் வரும். நம்பர் ஆஃப் த பீப்புள் ஆர் திங், பொருளோ அல்லது நபர்களோ அவர்களுடைய எண்ணிக்கையை குறிப்பதற்கும் இந்த சம் வந்து பயன்படுத்தப்படும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். சிங்குலருக்கான எக்ஸாம்பிள், தேர் இஸ் சம், அங்கே வந்து கொஞ்சம் இருக்குது, அங்கே சிலது இருக்குது, கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தேர் இஸ் சம் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் ஒரு பொருளுடைய குவான்டிட்டியை குறித்து வந்திருக்கு. ஸோ என்னன்றதே இங்கே ஸ்பெசிஃபை பண்ணப்படல பாருங்கள். ஸோ அதுக்கு தான் வந்து சம் வந்திருக்கு. இந்த சம் வந்து ஒரு சிங்கிளாக இன்டெஃபினட் ப்ரொனவுனாக இருக்குது, பிகாஸ் இஸ் இருக்குது. ஸோ தேர் இஸ் சம், அங்கே ஏதோ கொஞ்சம் இருக்குது அப்படின்ற அர்த்தத்தில் வருது. ப்ளூரலில் பாருங்கள், சம் ஹேவ் அரைவ்டு, கொஞ்சம் நபர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது சம் ஹேவ் அரைவ்டு, அதாவது ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள் அப்படின்ற சம் வந்து
ப்ளூரல் இன்டெஃபினட் ப்ரொனவுனில் வந்திருக்கு. ஸோ ஹேவ் வந்து அந்த சம் வந்து ப்ளூரல் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. குவான்டிட்டியோட அளவை வந்து குறிப்பதற்கு இந்த சம் வந்து பயன்படுத்தப்படும். இது ஒரு அன்ஸ்பெசிஃபைடு குவான்டிட்டியாக இருக்குது. ஒரு அளவு நிர்ணயிக்கப்படாத குறிப்பிடப்படாத ஒரு அளவாக இருப்பதற்கு சம் பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் பேர் அப்படிங்கிறது அளவு நிறைய பேரா கொஞ்சம் பேரா 100 பேரா 50 பேரா 10 பேரா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபைடாக இண்டிகேட் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையை குறிப்பிட்டு வருது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சச் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் த டைப் ஆல்ரெடி மென்ஷன்டு, ஏற்கனவே ஒரு வகை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை மீண்டும் குறிக்கும்போது இந்த சச் பயன்படுத்தப்படுது. இது சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் காமனாக வரும். ரெண்டுமாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஹி வாஸ் அ புவரா, அவர் ஒரு ஏழ்மையான நிலையில் உள்ளவர். அண்ட் ஹி ஃபெல்ட், அவர் உணர்றாரு. தட் ஹி வாஸ் ட்ரீட்டட், அவர் நடத்தப்படுகிறார் என்பதை அவர் உணர்கிறார். ஆஸ் சச், அதை போன்று ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்றதை நம்ம இங்கே குறிப்பிடலை. ஆனால் அவர் எப்படி நடத்தப்பட்டாருங்கிறத வச்சு ஏற்கனவே அப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காக இந்த சச் வருது. ஏற்கனவே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கும், அவங்க ரொம்ப இல் ட்ரீட் பண்ணப்பட்டிருப்பாங்க. அந்த இல் ட்ரீட்டை இங்கே வந்து மீண்டும் சொல்லாமல் சச் அப்படின்ற வார்த்தையில் சொல்லப்படுறதுனால இந்த சச் அப்படிங்கிறது ஒரு இன்டெஃபினட் ப்ரொனவுன். அது வந்து நம்ம இந்த சச்சை வந்து ஒரு ப்ளூரலாகவும் எடுத்துக்கொள்ளலாம், சிங்குலராகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ப்ரொனவுனுடைய இரண்டாவது வகையான இன்டெஃபினட் ப்ரொனவுன் முடிஞ்சிருச்சு. அந்த இன்டெஃபினட் ப்ரொனவுன்லேருந்து கொஞ்சம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனாகவும் இருந்ததை நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். ஸோ இன்டெஃபினட் ப்ரொனவுன் வந்து சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும், சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமாவும் வரும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.